திருச்சிற்றம்பலம். வணக்கம். துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு. இந்த உலகமே துயர் மிக்கது தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் ஒரே வடிவு பிறவாமை, முத்திக்கு போகிறது ஒரே வழி தான். அந்த முத்திக்கு நம்மளை எளிதாக சேர்க்கக்கூடிய ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை நம்முடைய நித்திய பூசையில் தினமும் பாராயணம் பண்ணுறது வழக்கம். ஒரு பாட்டையாவது சொல்லிடுறது வழக்கம். இன்றைக்கி நம்ம பூசை செய்யும் பொழுது நம்ம பையன் கூட வந்து நின்றுட்டு இருந்தான். இல்லை அவங்ககிட்டையும் கையில் கொஞ்சம் பூ கொடுத்து அந்த பதிகத்தை அடியன்னு சொல்லி அவனையும் சொல்லி சுவாமிக்கு இன்றைக்கி சாத்தினது. சரி, அவனுக்கு கிடைத்தது அந்த பதிகத்தினுடைய விவகாரம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுனால ஒரு பதிவாகவே இதை பதிவு பண்ணணுன்னு தோணுச்சு. திருவருளால் குருவருளால் நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் தர்மியாதனத்துடைய பரிபாலனத்தில் அற்புதமாக இருக்குது. அதில் ஞானசம்பந்த பெருமானார் அருளி செய்த அற்புதமான பதியும் கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் கல்லாய சம்பாதிசடா என்பார் தாமிருவர் புல்லானார் கரையினிடம் புள்ளிருக்கு வேலூரேன்னு அற்புதமான பதியம். ரொம்ப அற்புதமான ராமாயண செய்தியோடு தொடர்புடைய பதியம். யோசனைப்பை பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூசனை செய்து இணைந்திருந்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னு ஒரு யோசனை தூரம் இருந்தாலும் ஒரு நாள் கூட ஒழியாத சுவாமியை பூசை பண்ண வேண்டும், மலர்களாலே பூசை பண்ண வேண்டும் என்ற செய்தியை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பதிகத்தினுடைய கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமானார் செடியாய உடல் தீர்ப்பான் தீவனைக்கு ஒரு மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்து புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தம் சொல் மடியாது சொல்ல வல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பேன்னு ஆச்சரியமாக சொல்லுகிறார். அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணோம். அந்த பதிகத்தை ஒரு முறை நம்ம வாயில் பாராயணம் பண்ணாலே போதும். மடியாது சொல்ல வல்லாருக்கு பொருள் புரிந்து வார்த்தை சிதையாமல் அதனுடைய சிகாமரம் என்கின்ற பண் அதையும் புரிந்து கொண்டு சாமி மீது பக்தி அது முதன்மை. ரொம்ப இது எல்லாவற்றையும் முன்னிட்டு கொண்டு அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணோம்னா இல்லையா மறுபிறப்பேன்னார். மறுபிறப்பே கிடையாதுன்றார். அதுக்கு பிறகு அந்த பதிகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை நம்ம தினமும் பூசையில் பாராயணம் பண்ணுறது. இன்றைக்கு அதை நம்ம வகுப்புகள்லையும் சொல்கிறது வழக்கம். அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கு ஒரு பதிவாக இது போடணும்னு திருவருளால் உணர்த்தியது. அதனால் இதை பதிவு பண்ணோம்.